ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சபா வாழ்த்துக்கள் எல்லாம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ சூப்பரான ஒரு எபிசோடு. இன்றைக்குமே வந்து நமக்கு இன்னும் ப்ரொமோ கண்டென்ட் முடியல. ஸோ நாளைக்குமே வந்து ப்ரொமோ கண்டென்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதனால் மிட் வீக் ப்ரொமோ நம்ம இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலி வைப் தான். ஸோ நம்மளோட வீக்காக ப்ளஸ் வந்து சித்தப்பாவோட மைண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ தாத்தா வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்றதுமே வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம அம்மு அண்டு காவேரியோட கான்வர்சேஷன் தான். கிளாஸ் ரூம்லாம் காமிக்கல நமக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்முக்கிட்ட வந்து நம்மளுடைய காவேரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் அப்பா எப்போயுமே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவர் உங்களை பார்த்ததுலேருந்தா அப்படின்னு சொல்லி அம்முக்குட்டிட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சாரதாம்மா வீட்டில் வந்து பலகாரம்லாம் சுட்டுட்டு ரெடி பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக விஜய் தம்பி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம பக்கம் இந்த பக்கம் நம்ம பாஸ் வந்து ஒய்ஃப்காக ஆசையாக நான்வெஜ் சமைக்கிறாரு. ஸோ ஒரு வெஜிடேரியனாக வந்து இந்த ஆக்டிங் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் தாத்தா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ காவேரி தான் அவளுடைய சந்தோஷம், நம்மளோட சுயநலத்துக்காக அவங்கள பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சித்தியும் ரியலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சித்தப்பா மட்டும் அதை ஒத்துக்கிற மாதிரி காமிக்கல. அண்ட் சாரதாம்மா காவேரி வராங்க, நான்லாம் வரல, ஏன் அப்படி பண்ணுற, ஒரு 2 நாள் வந்துட்டு போனதுக்காக இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம காவேரி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. ஸோ எனக்காகன்னு கேட்குற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எப்படியோ காவேரியை வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஸோ சம்மதிக்க வச்சானே அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அம்முக்குட்டி சாரதா பாட்டி நம்பர் இதில் தானே இருக்குது, ஃபோன் பண்ணி கொடுங்க, எப்போ வராங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னாவே குழந்தைங்கனாவே அப்படி தான். ஸோ பண்ணுமா, எங்கே இருக்காங்க கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சீன் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வந்து இல்லை வருவாங்கம்மா 7 o'clock தானே வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் தாத்தா சித்தி உள்ள என்ட்ரானுன்னு அந்த கில்ட் ஃபீலோட அவங்க பார்க்குறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. நம்மளுடைய காவேரி வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இது பண்ணுறாங்க. ஸோ அதோட முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோட். ஸோ இன்றைக்கான எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டிஆர்பி எல்லாமே ஈவினிங் வந்து 6:30 6:25 to 7 o'clock வரைக்கும் டிவி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, மியூட் போடாதீங்க அண்ட் வந்து சேனலை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கான எபிசோட் பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.